ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து டே 2. நாங்கள் வந்து மார்னிங்கே ஸ்விம்மிங் பூலில் ஹாட் டப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா குளிருது. இந்த டைமில் வந்து 9:22 தான். கிளைமேட்டை காட்டுங்க. அப்படியே கிளைமேட் வந்து மைனஸில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காட்டுறேன். மார்னிங்கில் வந்து -2 இருந்துச்சு. இப்போ வந்து 0 ஆயிடுச்சு. போக போக டெம்பரேச்சர் பெட்டர் ஆகிட்டே போகுது. ஆனால் இப்போ கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால நாங்கள் ஹாட் டப்பில் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா வெளியில் போகலான்னு இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து எப்போவுமே பஸ்ஸு தான் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். காரில் போக முடியாது. பஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்தால் தான் நம்ம பஸ்ஸில் போக முடியும். அதனால தான் ஹாட் ஸ்ப்ரிங்கில் எங்களால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா அங்கே எல்லோரும் 2 துணிகள் போட்டு தான் குளிச்சுட்டு இருப்பாங்க. 2 பீஸ் போட்டு தான் குளிச்சுட்டு இருப்பாங்க எல்லோரும். ஸோ அதனால் எங்களால் எடுக்க முடியல. பார்க்குறோம், காலையாக இருந்தால் எடுக்கிறோம், இல்லைனா எப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஒரு கரடி ஆக்சுவலாக ஹாட் பூலில் இருக்கும். வெளியே வந்து 0 டிகிரியில் சாதாரணமாக நீங்கள் சட்டையை கழட்டிட்டு நிற்கவே முடியாது. நாங்கள் பூலில் இருக்கோம். ஆனால் இது சுடன்னு இருக்குது. ஹாட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஆக்சுவலாக குளிர் தெரியவே இல்லை சுத்தமாக. நிறைய பேர் இருக்காங்க, அதனால் எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடியல. ஆனால் வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. வெளியே அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்டெயின் அப்படியே ஐஸ் மவுண்டெயினாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இது தெரியுதா என்னன்னு தெரியல, கேமராவில் எவ்வளோ புகை பறந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட கண்ணாடிலாம் ஃபாக் ஆகுது. பின்னாடி குழந்தைங்கலாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபுல் ஸ்விம்மிங் பூலு. இப்போ யாருமே இல்லை, அதனால நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம். இவங்க இருக்கிறது வந்து ஹாட் டப்பு, அது வந்து நார்மல் ஸ்விம்மிங் பூலு. குண்டே ஏதாவது சொல்லு குண்டே. ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. இதுதான் ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் கைஸ், குளிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னன்னு போய் பார்ப்போம். இங்கே ஒரு மவுண்டெயினா, இந்த மவுண்டெயின் நான் இப்போ தான் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது. ஆமாம், இங்கே பாரு, இது சூப்பராக இருக்குது. இன்னும் இன்றைக்கோ பஸ்ஸுக்கு ஓடிட்டுருக்கோம், நம்மளுக்காக நிற்கிது. இப்போ ஏறிட்டு என்ன குண்டு அப்படியே டிரைவரே இல்லை குண்டு. வா போகலாம். குண்டு பஸ் ஏறிட்டோம். இங்கேருந்து இப்போது ஸ்கூலில் தான் டவுன் டவுன் அங்கே போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் எடுத்து லேக் லூயிஸ் போக போகிறோம். ஏன்னா இந்த பஸ் ஸ்ட்ரைட்டாக அங்கே போகாது, அதனால அங்கே போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். பஸ்ஸில் இப்போ தான் இறங்கணும். இங்கேருந்து ஆப்போசிட்டில் வந்து 2வது பஸ் ஏறணும். அது 2வது பஸ் இல்லை, 8வது பஸ்ஸு. செகண்ட் பஸ் அப்படி சொல்றியா? நம்பர் 8. அடுத்தது 2வது பஸ் மாறுறத நான் சொல்கிறேன். இங்கேருந்து லேக் லூயிஸ்க்கு 1 hour ஜேர்னி. எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். வாங்க போகலாம். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. டோடி அங்கே போய் உட்காந்துருக்கானுங்க. கீஸ் பூஸ் உட்காந்துருக்கானுங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே மழை தான். இதுதான் பஸ்ஸோட ஷார்ட்டு. இந்த ஸ்டேஷன் இல்லை, ஆக்சுவலாக 8X தான் நம்ம போகிறது. இது வந்து லோக்கல் பஸ் ஸ்டாப் மாதிரி. இங்கே இது ரூட் 1க்கு இந்த பஸ் ஸ்டாப்பு. இப்போ 8X வந்து அங்கே போகணும். அங்கே போட்டுருக்கு பாருங்கள். போகலாமா? இதுதான் 8X. ரோம் வரும் போல். வெயிட் பண்ணுவோம், எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு தெரில. சம்பவமே ஆக்சுவலாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:35 பஸ் இருக்குது. அதை விட்டால் 2 தான். இன்னும் 2 hour இருக்குது. நாங்கள் இதை பார்க்காம வந்துட்டோம். 12:50 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பஸ் போயிடுச்சு.
கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கோம். நாங்கள் அங்கேயே உட்காந்து கேக் வெட்டுறோம், அதை வெட்டுறோம். அந்த வீடியோலாம் இன்ஸ்டாகிராமில் இருக்குது, செக் பண்ணுங்கள். அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோமா, அதனால லேட் ஆயிடுச்சு. இப்போ இல்லைன்னா நம்பர் 1 பிடிச்சி கண்டோலா போகலாமா? அது நார்மல் கண்டோலா, நம்ம தான் சன்ஸ்கிரீன் கண்டோலா போகலான்னோமே. ஆமாம். இப்போ வந்து நாங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக 20 minutes லேட் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு தெரியாது, எங்கள் மிஸ்டேக் கிடையாது. ஏன்னா நாங்கள் டைம் பார்க்கல. எங்கள் மிஸ்டேக் தான், நாங்கள் ஆர்வத்தில் விட்டோம். சரி, ஓகே, எங்கள் மிஸ்டேக் தான். நல்லா இருக்கு பஸ் ஏறிட்டோம், ஓடி வந்து பிடிச்சோம் பஸ்ஸை. இந்த 1 ஹவரில் வந்து நாங்கள் ஷாப்ஸ்லாம் சுற்றினோம். இந்த 2 ட்ரிங்க்குமே ஃப்ரீயாக தான் வாங்கினோம். அது எப்படின்னு இன்ஸ்டாவில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த 1 ஹவர் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஓடி வந்து பஸ்ஸை பிடிச்சோம். ஓடி வந்தோம், லிட்டரலாக ஓடி வந்து பஸ்ஸை பிடிச்சோம். எப்படியோ இங்கேருந்து 1 ஹவர் லேக் லூயிஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம், போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. இந்த பஸ்ஸில் தான் வந்தோம், பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இப்போ அடுத்து ரிட்டர்ன் போகிறதுக்கு டைம் என்னன்னு பார்க்குறோம். 3. இப்போ டைம் 3. 4:40 வரலாமா? ஆமாம், 3:07 இந்த பஸ் எடுத்துருவாங்க. ஆமாம், 4:40 நம்ம இங்கே வந்தோம், இங்கே ஏறிக்கலாம். அதை விட்டா 5:40 ஃபோட்டோ எடுத்துக்காத. பார்க்கிங் லாட். ஆக்சுவலாக இங்கே வந்து நடந்து அந்த லேக்கை பார்க்க போகணும். ஆமாம், கிளைமேட் நல்லா இருக்கு. குளிரில் கிட்ட போனால் குளிருன்னு நினைக்கிறேன். கிட்ட போனால் குளிச்சுன்னா ஹுட்டி எடுப்பாங்க.